தமிழில் இன்னைக்கு பாலாக் ஆம்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 முட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இதில் வந்து இந்த மிளகாய், இந்த சில்லி பேஸ்ட்னு சொல்லுவாங்க, இதை நீங்கள் சேர்த்துக்காங்க. மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்காங்க. நல்லா பீட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி பாருங்க, எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். ஓரமாக பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வைங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க. சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயத்துக்கு அளவு உப்பு சேர்த்துக்காங்க. உப்பு ஜாஸ்தியாக சேர்த்துக்கோண்டா, ஏற்கனவே நம்ம முட்டையில் சேர்த்துருக்குறோம். நம்ம இந்த டைமில் வந்து பாலாக் கீரை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. பாலாக்கு வந்து இந்த மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி இல்லாமல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஏற்கனவே பாலாக்கு தண்ணி விடும். பெரியவங்க சின்னவங்க யாருமே இந்த கீரை சாப்பிட்றதுனா யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து தண்ணி விட்டு இதோடைய கீரை டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. கீரை சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த கீரை வந்து ஒரு மாதிரி வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனால யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. கரும்பு போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் குந்தி உங்களுக்கு அந்த எண்ணெய் வெளியில் வருது. நம்ம இந்த டைமில் வந்து அடித்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் எதுவுமே கீரைக்கு சேர்த்து நம்மளாம் முட்டையில் சேர்த்துருக்குறோம். ஓரம் இந்த கீரையெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் உள்ளுக்கு வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிக்காங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி வெந்திருக்குன்னு பாருங்கள். வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. சுவையான பாலக் பன்னீர் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.